ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம 15 லிட்டர் டிட்டர்ஜென்ட் லிக்யூட் ஹை குவாலிட்டியாக எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ SLS பேஸ்ட் எடுத்திருக்கோம், கேஸ்டிக் சோடா 30 கிராம் எடுத்திருக்கோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் சிலரி 300 ml எடுத்திருக்கோம், STPP 10 கிராம் எடுத்திருக்கோம். அடுத்து தேவையான அளவு பார்த்திங்கன்னா கலர் எடுத்திருக்கோம். இது வந்து பாருங்கள், நல்ல கலர் ப்ளூ கலரில் வரும். அடுத்து சென்ட் எடுத்திருக்கோம், சர்ஃப் எக்ஸலுக்கு தேவையான பியூர் சென்ட் எடுத்திருக்கோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ இந்த 30 கிராம் கேஸ்டிக் சோடாவில் 1/2 லிட்டர் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாத்திரம் வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாத்திரம் நல்லா சூடாகும், கண்ணுலேயோ கையிலையோ பற்றக்கூடாது. அது மேலே நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது நல்லா ஹீட் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் வாட்டரில் 1 கிலோ SLS பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஜெல்லு கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிளெண்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். SLS பேஸ்ட்டு கையில் பட்டாலும் இதாகாது. பட் ஆனால் ஒரு சில பொருளெல்லாம் நம்ம கையிலையோ கண்ணிலையோ பட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சரு. அது மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 300 ml ஆசிட் சிலரி ஆட் பண்ணிக்கலாம். ஆசிட் சிலரி வந்து பார்த்திங்கன்னா விடாப்பிடியான கரைகளையும் நீக்கி கொடுக்கும். ட்ரெஸ்ஸில் இருக்கிற கரைகள் எந்த எவ்வளோ பெரிய கரையாக இருந்தாலும் அதை எடுத்து கொடுத்துரும். அதுக்காக தான் ஆசிட் சிலரி யூஸ் பண்ணுறோம். ஆசிட் சிலரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது ஆசிட் சிலரி வந்து நல்லா கரையணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் pH லெவல் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ pH பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்திருக்கு. இப்போ pH அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கேஸ்டிக் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேஸ்டிக் சோடா லையை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணி இப்போ இன்னொரு டைம் pH லெவல் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த pH லெவல் வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து நமக்கு அக்யூரேட்டாக 7லே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது STPPயை கொஞ்சோண்டு STPP எடுத்து ஒரு 1/2 லிட்டரு வாட்டரில் நல்லா டிஸ்லோவ் பண்ணிக்கலாம். நல்லா அது கரையணும். கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் STPP கரையிறதுக்கு. அந்த STPP நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மெயின் ட்ரம்மில் இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணணும். நீங்கள் ஊற்ற ஸ்டிக் பண்ணிக்கோங்க. என்னால் வீடியோ எடுக்கிறதுனால கலக்க முடியல. நீங்கள் கொஞ்சோண்டு கலந்துக்கிட்டே நீங்கள் அதை ஊற்றணும். அப்படி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து pH லெவல் வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும். நல்லா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து நான் வந்து பேலன்ஸ் இருந்த வாட்டரை நான் ஆட் பண்ணிட்டேன். அதோடைய வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு STPP வந்து டைரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது இன்னும் நல்லா ஸ்டிக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அது ரிட்டன் வந்து நார்மல் கலருக்கு வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸுக்காக நம்ம வந்து சால்ட் எடுத்துருக்கோம். இது வந்து நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு தான். சால்ட்டு, நார்மல் சால்ட்டு எது வந்தாலும் பரவாயில்ல. இது நல்லா தண்ணியில் கரைச்சி அதுவும் நம்ம ஊற்றிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுட்டு தேவையான அளவு நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணி நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லுக்கில் இருக்கும் நம்ம டிட்டர்ஜென்ட் லிக்விடு. நல்லா நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே இருக்கணும். கலர் நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சியும் ஆட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், நம்ம லிக்யூடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்றது மட்டும் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சென்ட்டு சர்ஃப் எக்ஸல் பியூர் சென்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். சென்ட்டை ஆட் பண்ணுறதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா லைட் மில்கி கலரில் வரும். நல்லா நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 5 ஹவர் கிட்ட நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லிக்யூட் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் நம்ம லிக்யூடு. இது நல்லா இருக்கா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த லிக்யூட் வேணும் அப்படின்னா 5 லிட்டரே 350 ரூபா தான். கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். பாய்.